கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தினத்துல காலை வேளையில சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உங்களை வழிநடத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாற்றுவாராக. ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக நாட்களுக்கு முன்பாக ஒரு வாலிபன் தன்னுடைய வேலை நேரம் போக அநேக நேரங்கள் ஆபீஸ்லயே உட்கார்ந்து எப்படியாவது நமக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்துடும், நம்முடைய வாழ்க்கை முன்னேறி விடாத என்கிற ஒரு ஏக்கத்துல கொடுக்கிற அனைத்து வேலைகளையும் டார்கெட்டுக்கு முன்பாகவே முடித்து மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்து பயங்கரமா முன்னேறி வந்து கொண்டிருந்தான். அவன் நினைச்சான் கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல ஒரு காரியம் வாய்க்கும் என்று. ஆனால் காலம் செல்ல செல்ல என்ன ஆகிவிட்டது என்று பார்க்கும் பொழுது அவனுக்கு விரோதமே ஒரு சத்ருவானவன் எழும்பி அவனை குற்றப்படுத்தி, இல்ல இந்த வேலையில நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், அவன் தனக்கு நல்ல பேரை வாங்கி கொண்டான். வாங்கி கொண்டு வருகிற சூழ்நிலையை நம்ம பார்க்கும் பொழுது இவன் மிகவும் மனம் உடைந்தவனாய், கஷ்டப்பட்டவனாய், இருதயம் நொறுங்கினவனாய் இந்த வசனத்தின் வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்களே, உனக்கு விரோதமே உருவாக எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், என் பேர்ல குற்ற சுமத்துற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒண்ணும் இல்லாம போயிருவீங்க, நீங்க எனக்கு சுதந்திரமா தந்திருக்கீங்கன்னு சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொண்டவனாய் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்ய ஆரம்பித்தான். காரியம் என்ன? அந்த பொல்லாத மனுஷனுடைய காரியம் வெளிவந்தது. இவன் வேலை செய்யல, இவன் தான் வேலை செஞ்சிருக்கிறான்ற காரியம் வெளிவந்த அடுத்த நொடியிலேயே அவனை வேலையிலிருந்து அவனை வெளியேற்றி விட்டு அந்த ப்ரொமோஷன், வர வேண்டிய ப்ரொமோஷன் இவனுக்கு தந்து அவன் கர்த்தருடைய பிள்ளையா இருந்த நிமித்தம் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்தார்கள். இன்றைக்கும் நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதத்தை நம்ம முறியடிக்க வேண்டும் என்றால், எந்த சத்ருவானவன் கிரியைகளை முறியடிக்க வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை நாம் தெரிந்து கொண்டவர்களாகி நாம் அவருடைய சுதந்திரத்துல பங்கடைவதற்கு அவருடைய நாமத்தை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய பாதத்துல அழுது புலம்பி ஜெபிப்பது மிக மிக அவசியம். என்னதான் ஒரு பக்கம் நீங்க வேலை செஞ்சு உழைச்சு பயங்கரமா போராடினாலும், இன்னொரு பக்கம் ஜெபம் இல்லைன்னா சத்ருவானவன் உங்களுக்கு விரோதமாய் ஆயுதத்தை உருவாக்கி உங்கள் வாழ்க்கையை தோல்விக்குள்ளாக தள்ளி விடுவான். அந்த தோல்விக்குள்ளாக நீங்க போகக்கூடாது என்றால், ஆண்டவருடைய சுதந்திரத்தில் நீங்க பங்கடைய வேண்டும் என்றால், அவரை நீங்க உறுதியாய் பிடித்துக் கொண்டு வாக்குத்தத்த வசனத்துல நிலை நிற்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் பெறுகிறவர்களாய் மாறுவீர்கள் என்பதில் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாற்றுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தி எங்களையும் சுதந்திரவாளியாய் பயன்படுத்த போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதிகான மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா, அவர்களுக்கு விரோதமா எழும்புற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும்படி செய்யுங்க. கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.